அத்தனை சேலஞ்சையும் தாண்டி 6 வாரம் கன்சிஸ்டண்டா இருக்கால இன்னைக்கு டே 10ங்க. காலையில எந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்ல வெயிட் செக் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட் மீல் பண்ணி சாப்பிட்டு கிளைண்டோட ஃபாலோ அப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வெறித்தனமான செஸ் டே பண்ண ஜிம்முக்கு போயாச்சுங்க. நான் ஸ்கிரீன்ல காமிக்கிற எல்லா வேரியேஷனையும் ஒரு 4 செட்ஸ் ஆஃப் 8 to 12 reps ஒரு சேலஞ்சிங்கான வெயிட்டை வச்சு பண்ணா செஸ் டே முடிஞ்சுங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபிளெக்ஸ் பண்ணாம போனா தெய்வ குத்தம் ஆயிரும். இதுதான் டே 10ஓட கண்டிஷன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. போதுங்கிற அளவுக்கு ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு ஜிம்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வேற லெவல் ஹெல்த்தியான மீல்ஸ் சாப்பிட்டு என்ற பொண்டாட்டி சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அதனால அவளுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு என்ற பொண்டாட்டியோட அக்கா பொண்ணு நம்பர் 2 உங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டா இப்போ சவுண்ட் ஆன் பண்றேன். பிடிச்சிருந்தா நீங்க திருப்பி சொல்லிருங்க. லவ் யூ கேட்டுக்கிட்டீங்களா? அப்புறம் இந்த அலையை அள்ளி தூக்கி போட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டென்ட் கிரியேஷன் ஒர்க் எல்லாத்தையும் கடன்னு முடிச்சுட்டு அழகான மாலை நேரத்துல ஒரு வாக்கிங்கை போட்டு என் ஸ்டெப் கோல்ஸை முடிச்சாச்சுங்க. மாலை நேரம் மங்களகரமா இருந்தாலும் மத்தியான நேரம் வெயில் மண்டையை பழக்கிறதுனால வீட்டு ஹாலுக்கு ஒரு ஏசி மாட்டுவோன்னு என்னென்னமோ தேடி கடைசியாக இதை ஃபைனலைஸ் பண்ணுங்க. வர வழியில் கோமதி ஒரு டீ வாங்கி அடிச்சா அதை பார்த்து டெம்ட் ஆகி நானும் ஒரு டீயை வாங்கி தெம்ப அடிச்சு டேயை முடிச்சாச்சுங்க. கன்சிஸ்டன்டா இருங்க. அடுத்த விளாக்ல சந்திப்போம். டாடா.